நாடு முழுவதும் நின்று நின்று செல்லும் பேருந்து சேவை இனி இளஞ்சிவப்பு வர்ணத்திலான புதிய பேருந்துகளுக்கு மாற உள்ளது. பொது பேருந்து போக்குவரத்து முறை மீதான உருமாற்ற திட்டங்களின் ஒரு பகுதியாக இது அமைவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்திருக்கிறார். எனவே புதிய சேவை வழங்குனர் கட்டாயம் அப்புதிய பேருந்துகளை தயார் செய்திட வேண்டும், இல்லையேல் நடவடிக்கைக்கு ஆளாக வேண்டி வரும் என அவர் எச்சரித்தார். இளஞ்சிவப்பு வர்ணம் கலகலப்பான சூழலை பிரதிபலிக்கும் என அதன் புதிய வடிவமைப்பாளர் பரிந்துரை செய்தார். முன்பிருந்தவை எல்லாம் சற்று அடர்த்தியான வர்ணத்தில் வசீகரமின்றி இருந்த காரணத்தினால் புதிய பேருந்துகளை பிரகாசமான வர்ணத்திற்கு மாற்றியுள்ளோம். தூரத்தில் வரும்போதே பேருந்துகளை பயணிகள் அடையாளம் கண்டு கொள்ளவும் அது எளிதாக அமையும் என அமைச்சர் சொன்னார். தொடக்கமாக நெக்ரி செம்பிலானில் அறிமுகமாகியுள்ள இந்த பேருந்து உருமாற்று திட்டம் தீபகற்ப மலேசியாவில் ரேபிட் கேஎல் பேருந்து சேவையில் உள்ள கோலலம்பூர், ஸ்லாங்கோர், பினாங்கு தவிர்த்து மற்ற அனைத்து மாநிலங்களுக்கும் பின்னர் விரிவுபடுத்தப்படும். நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரா மால், ஜோஹர் பாரு, ஜோஹரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை.